கோயிலை கட்டியிருப்பாங்க, அந்த கோயில வழிபாடு செய்வாங்க. ஆனா நமக்கு ஒரு பாக்கியம் சுவாமி என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, வழிபாடு செய்து கொண்டே பூஜைகள் செய்து கொண்டே சுவாமியுடைய ஆலயத்தையும் நிர்மாணம் பண்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் சுவாமி. சுவாமி முன்னாடி இருந்து ஒரு சத்தியமான உண்மையை சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த உலகத்துல நாம என்ன சேர்த்து வச்சாலும் சரி, அது நாம இருக்கிற வரைக்கும் தான் நமது. நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்க யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா அது இன்னொருத்தது. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களும் அது உங்களிடம் இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களது. நீங்க மறைஞ்ச பிறகு அது உங்களுடைய பிள்ளைக்கு சொந்தமாகும். உங்க பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் அதன் பிறகு நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தோ நகையோ வீடோ பணமோ பொருளோ எத்தனையுமே இன்னொருத்தருக்கு தான் சொந்தமாகும். ஆனா உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய ஆன்மாக்கும் நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து அப்படின்னா அது இந்த உலகத்துல இறைவனுக்கு கைங்கரியம் செய்யறது தவிர வேற எதுவும் இல்லை. இந்த உலகத்துல கைத்தட்டுங்க எல்லாரும். உங்களுக்காக நீங்க ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து பிரம்மபுரீஸ்வரர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்ம கூட ரெண்டே ரெண்டு மட்டும்தான் வரும். ஒண்ணு நாம செய்த பாவம், இன்னொன்னு நாம செய்த புண்ணியம். இது ரெண்டு மட்டும்தான் இந்த உலகத்திலிருந்து நாம மறையும் போது நம்ம கூட வருவது. இது எதுவும் நம்ம கூட வராது. இங்கே அத்தனையும் மண்ணுக்குள்ளே அடக்கும். அப்போ நம்ம பாவம் செய்யாத புண்ணியத்தை சேர்த்துக்கணும். புண்ணியத்துல மிக உயர்ந்தது சிவ புண்ணியம். உங்களுடைய கைங்கரியத்தினால நடராஜ பெருமானுடைய மண்டபத்தை 4000 கருங்கற்கள் கொண்டு கைங்கரியம் செய்து இந்த திருப்பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே நடராஜ பெருமானுடைய மண்டபம் நிறைவு பெற்றுவிடும். அடுத்து அருளது சக்தியாகும்னு சொல்லுவாங்க. சுவாமி என்னைக்கும் தனித்து இருந்ததில்லை. நீங்க உற்சவ மூர்த்தங்கள்ல பாத்தீங்கன்னா சுவாமி தன்னுடைய சரிபாதி அம்பாளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால சுவாமியுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உற்சவ திருமேனிகள்ல சுவாமிக்கு உரியது அவருடைய காதுல குழை அணிந்திருப்பார். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பாள் அணிந்திருக்கிற தோடு அணிந்திருப்பார் சுவாமி. சுவாமியுடைய திருச்சபையில அவர் அணிந்திருக்கிற அந்த அணிகலன்களை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வித்தியாசமா இருக்கும். வலது பக்கம் சுவாமி அணிந்திருக்கிற குழை, இடது பக்கம் தோடு. என்னைக்கும் சுவாமி அம்பாவை விட்டு பிரிஞ்சதில்லை. சுவாமியை வணங்கினீங்கன்னா எப்போதுமே சிவலிங்கத்தை நீங்க வணங்கும் போது அந்த சிவலிங்கத்துல மும்மூர்த்திகள் மறைந்திருக்கிறார்கள். சுவாமியுடைய வலது பக்கம் விநாயக பெருமான், சுவாமியுடைய இடது பக்கம் அம்பாளும் முருகனும் இருக்கின்றார்கள். சிவ குடும்பத்தை வணங்கின புண்ணியம் சிவலிங்கத்தை தரிசனம் செய்தா நமக்கு கிடைக்கும். அப்படி சுவாமியை விட்டு அம்பாள் என்னைக்கு பிரிஞ்சதில்லை. அடுத்து அம்பாள் சன்னதிக்கான திருப்பணியை தொடங்க இருக்கிறோம். உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மனம் வருதோ, ஏன்னா இப்ப நினைக்கிற மனம் அரை மணி நேரத்தில் அந்த மனம் மாறி போடும். அதான் மனிதர்களுடைய மனதனுடைய பிரதிபலிப்பு. ஆகையால உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய ஆன்மாக்கும் புண்ணியத்தை சேர்த்துங்க. இது எல்லாமே நமக்கு சொந்தமானதுல. இந்த உலகத்துல நாம எதை வச்சிருந்தாலும் நமக்கானது நாம் செய்கின்ற புண்ணியம் மட்டுமே. ஆகையால அடுத்தது அம்பாள் சன்னதி தொடங்க இருக்கிறோம். அந்த அம்பாள் சன்னதிக்கு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, எப்பொழுது உங்களுக்கு சுவாமியுடைய கைங்கரியத்துக்கு, பிரம்மபுரீஸ்வரருக்கு, பிரம்மராம்பிகை தாயாருக்கு
கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்தபடி சுவாமி கிட்ட எடுத்துட்டு வந்து அந்த பணத்தை சேர்த்துருங்க. அது கருங்கல்லாம் மாறிடும். அம்பாளுடைய சன்னதி சுவாமி இது போலே கருங்கல்லால வர இருக்கிறது. அரசர் செஞ்ச வேலையை நாம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம கூட வரும். நீங்க கொடுக்கிற கல் இந்த ஆலயம் இருக்கின்ற வரை உங்களுக்கு முதல்ல அந்த புண்ணியம் போய் சேரும். அதன் பிறகு உங்களுடைய சந்ததிக்கு அந்த புண்ணியம் சென்று சேரும். ஒரு கல்லை 250 ரூபாய் அம்பாள் சன்னதிக்கான கருங்கள் எவ்வளவோ நாம செலவு பண்றோம். திடீர்னு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ உடம்பு சரியில்லைன்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணாத நம்ம இருக்கிறது இல்லை. வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை வந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கிறோம். சுவாமியுடைய சிவாலய கைங்கரியத்துல அம்பாள் சன்னதிக்கு கைங்கரியம் பண்ணுங்க. அந்த பணம் உங்களுக்கு புண்ணியமாக வருமே தவிர நோயா வராது. ஆகையால ஏன் இப்ப சொல்றோம்னா நடராஜ பெருமானுடைய திருப்பணி நிறைவு பெற்றுவிடும். நாம தான் நம்ம சுவாமிக்கு கோயிலை கட்டணும். வேற யாரு கட்டுவாங்க? அரசரா வந்து கட்டுவார் இல்ல. சுவாமி நம்ம கையால நம்ம கிட்ட நம்ம கோயிலை ஒப்படைச்சு இருக்கிறார் சுவாமி. அதனால ஒவ்வொரு சந்நிதியாக நாம தான் கட்டணும். நாம தான் கட்டி சுவாமிக்கு கும்பாபிஷேகம் செய்யணும். அந்த பொறுப்பு நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. ஆகையால இந்த புண்ணியத்துல சேர்த்துங்க. நாம கொடுக்கலனால யாராவது ஒருத்தர் வந்து கொடுக்கதான் போறாரு சுவாமிக்கு. மொத்தமா அத்தனை எவ்வளவாவது அதை யாராவது சாமி நினைச்சாருன்னா ஒரே நிமிஷத்துல யாராவது லட்சக்கணக்கில் எடுத்துட்டு வந்து கொடுத்து அம்பாள் சன்னதை முடிச்சிருவாங்க. ஆனா அத்தனை புண்ணியமா அவர் வாங்கிட்டு போயிடுவார், நமக்கு கிடைக்காது. ஆகையால நமக்கு சுவாமி முதல் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நம்மளால அதை செய்ய முடியலன்னா சுவாமி அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு செய்வார், நிச்சயமா செய்வார். என்னைக்கு இருந்தாலும் அதெல்லாம் நடந்துதானே தீரணும். ஆகையால் அந்த நேரம் கிடைக்கும் போது, மனம் இருக்கும் போதே, நம்ம கிட்ட பணம் இருக்கும் போதே அம்பாள் சன்னதிக்கு கைங்கரியங்கள் செய்யுங்கள். உங்களுடைய சந்ததிக்கு, உங்களுடைய உடல் உயிர் ஆன்மாவுக்கு இந்த உலகத்துல இதை விட புண்ணியம் சேர்க்கின்ற வழி சத்தியமாக இல்லை. இந்த பிறவிலும் சரி, இனி வருகின்ற பிறவிலும் சரி, நம்ம நல்லா வாழணும்னா சிவாலயத்திற்கு கைங்கரியம் செய்தால் ஒழிய வேறு வழி இல்லை என்பது நம்முடைய வாக்கல்ல, சித்தர்கள் மகான்கள் சொன்ன வாக்கு. ஆகையால உங்களுக்கு எப்பெல்லாம் மனம் வருதோ, எப்போ கைங்கரியம் பண்கின்ற சூழல் வருகிறதோ, அப்பொழுது சுவாமி எப்போ உணர்த்துறாரோ அப்ப நேரா எடுத்துட்டு வந்து அம்பாள் சன்னதிக்காக கைங்கரியம் செஞ்சிடுங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி இன்னைக்கு அவர்களுடைய அந்த உழைப்பினுடைய அந்த வேர்வையினுடைய பலன்தான் நடராஜ பெருமானுடைய மண்டபம் நிறைவு பெற்றிருக்கிறது. அதே போல அம்பாளுடைய சன்னதியும் நாம கட்டி கூடிய விரைவில் சுவாமியோட அம்பாள் அதில் அமர வச்சு சுவாமியும் அம்பாளையும் நாம தரிசனம் செய்ய வேண்டும். அது நாம தான் நினைக்கணும். நாம நினைச்சாதான் அது நிறைவு பெறும். இல்லைன்னா சுவாமி முடிவு பண்ணி யாரையாவது ஒருத்தர் அனுப்பி மொத்தமா அதை செய்திருவார். அதற்கு நாம இடம் தரக்கூடாது. நாமளே நம்முடைய பிரம்மராம்பிகை தாயாருடைய சன்னதியை நாமளே கற்றோம் என்ற ஒரு உறுதிமொழியை இந்த சித்திரை மாத முதல் சோமவார பூஜையில நாம சங்கல்பம் எடுத்துட்டு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற பணம் சத்தியமாக அந்த கருங்கல்லிற்கு சென்று சேர்ந்து உங்களுடைய ஒரு கல் அந்த சன்னிதானத்திலே நிச்சயமாக இருக்கும் என்பதை சுவாமி திருமுன்பு இந்த நேரத்திலே சொல்லி, எல்லோரும் உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்யுங்கள். நம்ம செலவு எவ்வளவோ செலவு இருக்குது, அதுல இதையும் ஒரு கைங்கரியமாக நினைச்சு அம்பாள் சன்னதிக்கு கைங்கரியம் செய்யுங்கள் என்று சொல்லி எல்லாரும் கையெடுத்து சுவாமியை பிரார்த்தனை செய்து கொடுங்க.